வணக்கம். சமீபத்தில் நடந்த திமுக முன்னாள் தலைவர் மறைந்த கருணாநிதி பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொள்ளவில்லை. திமுகவின் அடுத்த தலைவர் என கட்சி நிர்வாகிகளால் எதிர்பார்க்கப்பட்டு வரும் உதயநிதி ஸ்டாலின் மறைந்த கருணாநிதி பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளாதது திமுகவில் மட்டுமல்ல, தமிழக அரசியலில் மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியுள்ளது. இந்த நிலையில் கருணாநிதியின் பிறந்தநாள் விழாவுக்கு முன்பு அரசு தரப்பில் இருந்து உதயநிதி தொடர்பாக ஒரு அறிக்கை வெளியானது. அந்த அறிக்கையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கடும் காய்ச்சல் மற்றும் தொடர் இருமலால் அவதிப்படுவதால் அடுத்த சில நாட்களுக்கு அவர் ஓய்வில் இருக்க வேண்டும் என டாக்டர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இதனால் உதயநிதி கலந்து கொள்ள இருந்த அரசு நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஒத்திவைக்கப்படுகிறது என அரசு தரப்பில் இருந்து அறிக்கை வெளியாகி இருந்தது. பொதுவாகவே இதற்கு முன்பு அமைச்சர்கள், முதல்வர் என யார் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால் மருத்துவமனை தரப்பில் இருந்துதான் அறிக்கை வெளியாகும். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் ஓய்வு எடுக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு கடுமையான காய்ச்சல் மற்றும் இருமல் இருந்திருந்தால் மருத்துவமனைக்கு சென்று அவருடைய உடல்நிலையை பரிசோதனை செய்து மருத்துவமனையில் இருந்து அறிக்கை வெளியாகி இருக்க வேண்டும். ஆனால் அப்படி துணை முதலமைச்சர் உதயநிதி மருத்துவமனை சென்று உடல்நிலையை பரிசோதனை செய்ததாக எந்த செய்தியும் வெளிவரவில்லை. அப்படி இருக்கையில் உதயநிதி ஓய்வில் இருப்பதாக அறிவித்துள்ள பின்னணியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீது ஏற்பட்ட கோபம்தான் என்றும், அப்படி முதல்வர் மற்றும் துணை முதல்வர் இடையில் என்ன நடந்தது என அரசியல் வட்டாரத்தில் விசாரித்ததில் சில தகவல்கள் வெளியாகி உள்ளது. சமீபத்தில் மதுரையில் நடந்த பொதுக்குழுவில் உதயநிதி தனக்கு திமுகவில் துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு வேண்டும், அப்போதுதான் திமுகவில் முக்கிய முடிவு எடுக்கும் இடத்திற்குள் நான் வர முடியும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு தன்னுடைய தாயார் துர்கா அம்மா மூலம் அழுத்தம் கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் சமீபத்தில் உதயநிதியின் நண்பர்களால் கட்சிக்கு ஏற்பட்டுள்ள அவப்பெயரை சுட்டிக்காட்டி கட்சி விவகாரங்களில் தலையிட வேண்டாம் என முதலமைச்சர் தெரிவித்து விட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தந்தை தனக்கு துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்படவில்லை என்ற கோபத்தில் உதயநிதி எடுத்த முடிவுதான் அரசு தரப்பில் இருந்து அறிக்கை ஒன்றை வெளியிட செய்தது. இந்த அறிக்கையை பார்த்துவிட்டு தந்தை சமாதானம் செய்ய வருவார், அப்போது தான் எதிர்பார்த்த துணை பொதுச் செயலாளர் பதவியை பெற்றுவிடலாம் என உதயநிதி திட்டமிட்டதாகவும், ஆனால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய முடிவில் உறுதியாக இருந்ததால் உதயநிதிக்கு அடுத்ததாக உயர் பதவி எதுவும் கிடைக்க வாய்ப்பில்லை என கூறப்படுகிறது.